ஒரு காலத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் தினமும் சாப்பிட ஒரு ரொட்டி மட்டுமே இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு எலி வந்து அந்த ரொட்டியை தின்றுவிடும். பல நாட்கள் அவன் பசியால் தவித்தான். ஒரு நாள் அவன் கோபமாக எலியிடம் கேட்டான், என் வாழ்க்கையில் இதுவே ஒரு உணவு, நீ ஏன் அதை தினமும் சாப்பிடுகிறாய்? அப்போது எலி அமைதியாகச் சொன்னது, இது உன் விதி. கடலை கடந்து இருக்கும் முனிவரை சந்தித்து உன் கேள்விக்கு பதில் கேள். அடுத்த நாள் அவன் பயணத்தை தொடங்கினான். பல நாட்கள் பயணித்த பிறகு ஒரு பெரிய வீட்டை அடைந்தான். அங்கு இரவு தங்க அனுமதி கேட்டான். அந்த வீட்டில் ஒரு அழகான பெண் இருந்தாள். ஆனால் அவளுக்கு கண் பார்வையில்லை. அவளது பெற்றோர் கேட்டார்கள், முனிவரை சந்திக்கும் போது எங்கள் மகள் எப்போது குணமடைவாள் என்று கேட்டுச் சொல்லுங்கள். அவன் சம்மதித்தான். அங்கிருந்து அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான். அடுத்து முனிவரை சந்திக்க அவன் ஒரு பெரிய கடலை கடக்க வேண்டியிருந்தது. கடலை அடைந்தபோது அவன் குழப்பமடைந்தான். அப்போது ஒரு பெரிய கடல் ஆமை உதவ முன்வந்தது. நான் 500 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு டிராகனாக மாற வேண்டியது. ஆனால் ஏன் மாறவில்லை? முனிவரிடம் கேட்டுச் சொல்ல முடியுமா என்று கேட்டது. அவன் அதற்கும் சம்மதித்தான். முனிவர் சொன்னார், ஒவ்வொருவரும் 2 கேள்விகள் மட்டுமே கேட்கலாம். அவன் சிந்தித்தான். என் பசி சிறியது, இவர்களின் துன்பம் பெரியது. அவன் தன்னுடைய கேள்வியை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக கேட்டான். முனிவர் பதிலளித்தார், கடலாமை தன் சிப்பியை விட்டு வெளியே வர வேண்டும். அப்போதுதான் அது டிராகனாக மாறும். பெண் தன் வாழ்க்கை துணையை சந்தித்தால் கண் பார்வை திரும்பும். முதலில் அவன் அந்த கடலாமையை சந்தித்தான். அவன் திரும்பி வந்ததை பார்த்த ஆமை ஆவலுடன் கேட்டது, முனிவரை சந்தித்தாயா? என்ன சொன்னார்? அவன் அமைதியாக சிரித்து, ஆம், உன் கேள்விக்கான பதிலை நான் கேட்டேன் என்றான். பின்னர் அவன் முனிவர் கூறியதை தெளிவாக எடுத்துச் சொன்னான். நீ உன் சிப்பியிலிருந்து வெளியே வர வேண்டும். உன் பாதுகாப்பு வட்டத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நீ டிராகனாக மாற முடியும் என்று முனிவர் கூறினார். அதை கேட்ட ஆமை சில நொடிகள் அமைதியாக இருந்தது. ஆமை தன் சிப்பியை விட்டது. அது டிராகனாக மாறியது. டிராகனாக மாறிய அந்த கடலாமை வானில் உயர்ந்து சில நொடிகள் பறந்தது. அதன் கண்களில் நன்றியின் கண்ணீர் மின்னியது. அது மெதுவாக அவன் முன் இறங்கி வந்து சொன்னது, ஐயா, நீ எனக்கு செய்த உதவியை நான் எப்படி மறப்பேன்? 500 ஆண்டுகளாக நான் என் சிப்பிக்குள் ஒளிந்து கொண்டு வாழ்ந்தேன். பாதுகாப்பு என்று நினைத்த அந்த சிப்பியே என் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது என்பதை உன்னால் தான் இன்று புரிந்து கொண்டேன். நீ எனக்காக முனிவரிடம் கேள்வி கேட்டாய். உன் சொந்த பிரச்சனையை விட என் பிரச்சனையை முன்னிலைப்படுத்தினாய். அந்த தன்னலமற்ற மனசுக்காக நான் உனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இந்த சிப்பிக்குள் பல ஆண்டுகளாக விலைமதிப்பற்ற ரத்தினங்களும் வைரங்களும் இருந்தன. அவை இனி எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு உதவி செய்திருக்கிறாய், என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாய். அதனால் அந்த ரத்தினங்கள் அனைத்தும் இனி உனக்கே சொந்தம் என்று கூறி அந்த பிரகாசமான ரத்தினங்களை அவன் முன் வைத்தது. அவன் அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் கண்ணீர் மல்க நின்றான். அவன் பணக்காரனானான். அடுத்ததாக அவன் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றான். அங்கு சென்றவுடன் முனிவர் கூறிய செய்தியை அமைதியாக எடுத்துச் சொன்னான். உங்கள் மகள் தன் வாழ்க்கை துணையை சந்திக்கும் போது அவளது கண் பார்வை திரும்பும் என்று முனிவர் கூறினார் என்று மரியாதையுடன் தெரிவித்தான். பிறகு சிறிது தயக்கத்துடன், அந்த பெண்ணை ஒரு முறை காணலாமா என்று பணிவுடன் கேட்டான். அந்த வீட்டார் சம்மதித்தனர். அவன் மெதுவாக அவள் அருகில் சென்றான். அவன் பெண்ணை சந்தித்தபோது அவளுக்கு கண் பார்வை திரும்பியது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவன்தான் அவளின் வாழ்க்கை துணை என்று. அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த கதையின் நெறி என்ன? நம் வளர்ச்சிக்காக நம் வசதி வட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். தன்னலமற்ற மனம் ஆசீர்வாதத்தை தரும். பிறருக்கு செய்த உதவி நமக்கு திரும்ப வரும். உயர்வு என்பது பணத்தால் மட்டும் அல்ல, அது நற்குணங்களால், தன்னலமற்ற மனதால், பிறருக்கு உதவும் எண்ணத்தால் கிடைக்கும். அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கை உண்மையான நிறைவை அடையும்.